கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை நான் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே கூட கர்த்தாவே, உம்மை கர்த்தாவே நாங்கள் வணங்கி போற்றி துதித்து, இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே செய்து வருகிற எல்லா கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாயே ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாயே ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமாம் யானவரே, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, விடுதலையாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். எங்கள் இருதயங்களை நீர் ஆளுகை செய்யும் கர்த்தாவே. விசுவாசிகளையும் குடும்பத்தாரையும் நீர் ஆளுகை செய்யும்படி கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரப்பா. எங்களை சென்னையில கர்த்தாவே மழையை நீங்க கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தண்ணீர் பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே தேசத்திற்கு ஆண்டவரே சேமத்தை தருவேன் என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மழையை கட்டளையிடும், ஆவிக்குரிய மழையை கட்டளையிடும் கர்த்தாவே. பின்மாறி மழையை கட்டளையிடும் ஆண்டவரே. மாத்திரமல்லப்பா, நீங்க கர்த்தாவே வியாதியினால் பிடிப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீர் சுகத்தை நீர் அப்பா கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். சென்னையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா லீடிங் பாஸ்டர்ஸ் மேல உங்களுடைய கரம் வந்து இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கும்படி நீ செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும் ஆண்டவரே. உன் ஜீவனுக்கீடாக ஜனங்களை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைகளை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிகளே ஆண்டவரே குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பாரங்கள் ஆண்டவரே கவலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கவலை படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்பிடும் ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே குடும்பத்தார் மேல கர்த்தாவே வீடுகள் மேல ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத எங்களுடைய உற்றார் உறவினரை நீர் சந்திக்கும்படியா ரட்சிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசப்படுத்த நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ரட்சிப்பை கட்டளையிடும் ஆசீர்வதியும் இந்த நாளின் ஆராதனையின் பாடல்களை ஆண்டவரின் நிகழ்ச்சிகளை நீர் பொறுப்பிடும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. தேற்றிடும் வாக்குகள்
நீர்தான் எங்களுடைய பக்க பலன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் போற்றும்படியாக போற்றுவோமே போற்றுவோமே என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். போற்றுவோமே போற்றுவோமே Tudo
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் துதிப்பதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் வீடுகளிலே இருந்தபடியே உங்களுக்கு எப்படி வசதி இருக்கிறதோ அப்படியாக நின்ற வண்ணமாகவோ அமர்ந்த வண்ணமாகவோ இல்லை முழங்கால் படியிட்டோ கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Hallelujah hallelujah hallelujah. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அமைதியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Let's praise the Lord. Just open your mouth and praise God. Hallelujah. Hallelujah. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே Hallelujah hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே நாம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதுவரை பெற்றோட பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா hallelujah. Praise you Jesus. Praise you Jesus. Hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பெரியவரே பரிசுத்தம் உள்ளவரே அப்பா சத்தியமுள்ளவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Let us sing hymn number 39. God is here and that to bless us. தேவன் எதற்காக இங்கே இருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராம்? with the spirit's quickening power. ஆவியினாலே நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Today we have prayed for rain. அதாவது நமக்கு நம்முடைய சென்னையில நிச்சயமா ஒரு மழை வேணும். நம்மளுக்கு அந்த மழை இல்லாம இருக்கு. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்ன வேணும்? நமக்கு பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்ற வேண்டும். அதாவது எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க வேண்டும். நம்ம நிறைவுள்ள ஒரு சபையாக உண்மையாகவே இந்த லாக்டவுன்னால அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் நம்ம அறிந்திருக்கிறோம். சபை கூடி வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ அப்படியாக சபை கூட முடியாத பொழுது நமக்கு என்ன இருக்கு? துக்கம் இருக்கிறது. அதனால நம்ம ஆண்டவற்றை பொழுது விசுவாசத்தோடு இந்த ஹிம்மை நம்ம பாடுவோம். Let us sing this hymn. God is here and that to bless us. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஹிம்மை நம்ம பாடுவோம். தெரியாதவர்கள் இந்த பல்லவியை இந்த ஹிம்மை நீங்க கற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. God is here and that to bless us with the Spirit's quickening power. See the cloud already bending, waits to drop the graceful shower. Let it come, oh Lord, we pray. Let the showers of blessing fall. We are waiting, we
Not only here on this earth we are going to sing the mercies of the Lord, but we are going to continue our singing in heaven. Hallelujah, hallelujah. That's a joy. Hallelujah. God has filled us with such joy in our hearts. No matter whatever the circumstances may be, He has filled us with such a joy of salvation that we are called to sing His praises every day, every moment. Hallelujah. Let us sing. I was glad, very glad when they said to me, let us go to the house of the Lord today. Hallelujah. There is singing, there is dancing, there is victory in the house of the Lord today. I was glad, very glad when they said to me, let us go to the house of the Lord today. There is singing, there is dancing, there is victory in the house of the Lord today. I was glad, very glad when they said to me, let us go to the house of the Lord today. There is singing, there is dancing, there is victory in the house of the Lord today. கர்த்தராலயமே செல்வம் யாவருமே நின்றபோது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன். நிதமும் நடனம் ஜெயமும் அங்கே உண்டு கர்த்தராலயத்தில் இருந்தேன். கர்த்தராலயமே செல்வம் யாவருமே நின்றபோது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன். நிதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டு கர்த்தராலயத்தில் இருந்தேன். Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus, Jesus. நீர் சீக்கிரமாக ஆண்டவரே இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் நீர் தகர்த்தெறிந்து ஹalleluya விடுதலையாக நாங்கள் ஆலயத்திலே உம்மை துதிக்கும்படியாக நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்ப்பதற்காக நாங்கள் உமக்கு ஆண்டவரே அப்பா அட்வான்ஸாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Look to His face. Hallelujah hallelujah. Look to His holiness. Hallelujah hallelujah. அவருடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்க hallelujah hallelujah hallelujah. இந்த நாட்களிலே hallelujah அதிகமாக நாம் ஜெபத்திலே இருப்போம். hallelujah நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் hallelujah அவருடைய முகத்தின் பிரகாசம் hallelujah நமக்கு மகிழ்ச்சியை தரும். hallelujah அவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்கு சமாதானத்தை தரும். hallelujah 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 அவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்கு விடுதலையை தரும். hallelujah hallelujah. The one hallelujah touch of Jesus. hallelujah the one sight of Jesus. hallelujah இயேசுவுடைய பார்வை நம் மேல பட்டா போதும். hallelujah 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 நம்முடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் hallelujah அவர் மாற்றி விடுகிறார். hallelujah hallelujah. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you, when I found the joy of
Hallelujah. The first and foremost reason why God has kept us alive on this earth is that we have to worship Him. Hallelujah. Hallelujah. Love the Lord your God with all your heart, with all your mind, with all your soul, and with all your strength. Hallelujah. This is the first and foremost commandment. Hallelujah. Hallelujah. You have to love the Lord for who He is. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Those who love the Lord will worship Him with songs and hymns. Hallelujah. Hallelujah. That's why we read in Ephesians that we have to speak to one another with spiritual hymns and songs. Hallelujah. 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 கர்த்தரை துதித்து பாடாமல் நம்மால் இருக்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. A fish will die when it is going to be thrown out of water. Same way, hallelujah, we cannot live without praising Him. Hallelujah. The dead shall not praise the Lord. Hallelujah. Hallelujah. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஹalleluya. நாம் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் ஹalleluya கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து தியானித்து முன்னேறி செல்வோம். ஹalleluya. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord for your written word. Hallelujah. நீர் எழுதி கொடுத்த ஆண்டவரே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Every word Lord, man shall not live by bread alone but by every word that proceedeth out of the mouth of God. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்களை நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன் ஜீசஸ் நேம் ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கடந்த வாரத்திலே நாம் last week we meditated on the mysteries of the kingdom of heaven. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்பதை குறித்து லாஸ்ட் சண்டே நம்ம தியானித்தோம். இட்ஸ் கோயிங் டு பி a continuation of it. சரிங்களா? அதாவது நம்ம அந்த ஓமைகள், இயேசு எதற்காக ஓமைகளினாலே அவர் போதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். Mystery is a spiritual truth which is understood only by divine revelation. ஆண்டவருடைய தெய்வீக வெளிப்பாடுகளுடைய நாள் தான் நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Those who obey the Lord will learn from Him. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனாலதான் ஏசாயா 54 இருக்கு இல்லையா, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல அவர் என்னை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லலாம் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா full and full it is full of parables. முதல்ல we see the parable of the sower. அதை நான் உங்களுக்கு கடந்த வாரம் நான் சொன்னேன். அதை நம்ம கேட்டிருந்ததுனால நம்ம அதை குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானிக்கவில்லை. அதற்கு அடுத்ததாக அந்த parable of the wheat and tares, அதாவது கோதுமையை பற்றியும் களைகளை பற்றியும் உள்ள ஓமையை உங்களுக்கு நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா today we are going to meditate on the parable of the mustard seed. இந்த கடுகு விதையை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 13ஆவது அதிகாரம் 31, 32 இந்த 2 வசனங்களை நாம் இந்த நாளிலே வாசித்து தியானிப்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். Let's learn this Matthew 13, 31 and 32. I want somebody to read in English. ஆங்கில வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் 13ஆவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 31 and 32. This parable was not given any explanation. இந்த ஒரு மற்ற ஓமைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அதோடைய கருத்தை விளக்கி சொல்றாரு. ஆனா இந்த பர்டிகுலர் பேரபிளுக்கு வந்து Jesus did not give explanation. So what we have to do, we have to refer the other parables. From the other parables you have to get the explanation. Let's read those two verses. Matthew chapter 13 verses 31 and 32. Another parable put he forth unto them, saying, The kingdom of heaven is like to a grain of mustard seed, which a man took and sowed in his field, which indeed is the least of all seeds, but when it is grown, it is the greatest among herbs, and becometh a tree, so that the birds of the air come and lodge in the branches thereof. Okay. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். What does the field refer to? The field refers to the world என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல வந்து அநேகர் வந்து இந்த பேரபிள வந்து வேற விதமாக கூட இன்டர்பிரட் பண்றாங்க. பட் எனி இன்டர்பிரேஷன் இட் மஸ்ட் ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன் அண்ட் we cannot interpret the word of God as we desire. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு மூல ஒரு கருத்து அதுல இருக்கு. அதனால அந்த கருத்துல இருந்து நம்ம டிவியேட் ஆகாதபடி நம்ம எச்சரிக்கையா இருந்து பார்த்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்பிரேஷன்ஸ், மெனி பீப்புள் சே மெனி இன்டர்பிரேஷன்ஸ். பட் நம்ம வந்து நிதானித்து கர்த்தருடைய வார்த்தையை நிதானித்து நம்ம தியானிக்கும் பொழுது we will get the essence of it. இந்த ஒரு பேரபிள் நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் அப்படின்னு சொல்லி வருகிறத நம்ம பார்க்கிறோம். Matthew 13 verse 4 எடுத்து படிங்க. Matthew 13 verse 4ல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த parable of the mustard seedல வந்து கடுகு விதையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அதோட எக்ஸ்பிளனேஷனை சொல்லவே இல்லை. ஆனா முன்னாடி parable of the sowerல நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல வழியருகே விழுந்த விதைக்குல எது வந்து எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. எப்பயுமே இந்த கடுகு விதையை பற்றி நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. just increase the volume of the mic. ஓகே, பறவைகளுக்கு அடுத்து நம்ம வாசிக்கிறோம், பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லி பாருங்க. Can you hear me all of you? Okay, praise the Lord. ஏன்னா லாஸ்ட் டைம் சவுண்ட் கம்மியா இருந்ததுன்னு விசுவாசிகள் நீங்க சொல்லியிருந்தீங்க. We will do it this time. அதாவது we are trying to improve. Okay, விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஏதாவது இந்த ரிலேல கூட ஏதாவது தவறாக ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். வசனத்துல கூட if you have any doubt you can share in private. நீங்க போன் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வசனத்துல சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கும்படியாக be open hearted. ஏன்னா வசனங்கள் வந்து எல்லாம் நம்ம கற்றுக்கொள்றோம். எனி ப்ராப்ளம் யூ கேன் ஆல்வேஸ் ஷேர். அதே மாதிரி வால்யூம்ல இல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீங்க இது பண்ணுங்க. சிலர் வந்து அந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் வந்து சரியாக ரிலே பண்ணலன்னு சொன்னீங்க. we will do as better as possible. Okay, now we will look to the word of God. Matthew 13 verse 4. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மீனிங்ல இந்த பேரபிள்ல எழுதப்படவில்லை. The mustard seed when it is sown it is very small. இங்க பாத்தீங்கன்னா கடுகு விதையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அது ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very small seed. ஆனா அந்த தேவனுடைய ராஜ்யம் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல அது வளருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். What is Jesus trying to say in this parable? That you must give him. As the kingdom of God grows, there is a danger of deception. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வளரும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னா பறவைகள் வரத்தக்கதாக. அதனாலதான் அதுல என்ன பாத்தீங்கன்னா false doctrines creep into it அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அநேக காரியங்கள், தவறான போதனைகள், தவறான சத்தியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது கிறிஸ்தவத்துக்குள்ள வருகிறது. I was born in a Hindu Brahmin family. So when they said about Jesus, I had a doubt because many people worship Jesus in many ways. So I did not know the truth. Even after coming into Pentecostal experience, இங்க பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே அனுபவத்திற்குள்ளாக வந்த பின்பு கூட அவர்கள் சொன்னாங்க இந்த சபை இல்ல அந்த சபை அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து கொஞ்சம் டிவியேட் பண்றதுக்காக ஒரு சிலர் வந்தாங்க. ஆனா கர்த்தருடைய சுத்த கிருபையினால சரியான சத்தியத்திற்குள்ளாக சரியான
முழு காஸ்பல், ஃபுல் காஸ்பல் சொல்லக்கூடிய ஒரு சபைக்குள்ளாக தேவன் என்னை நாட்டினார். அது ஒரு பெரிய கிருபை. ஏன்னா அநேக இடங்கள்ல சரியான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் இந்த கடைசி நாட்களிலே விகற்பமான சத்தியங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறது. Many false doctrines are entering the Christendom. If you read 1 Timothy 4:1, 1 தீமோத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 Timothy chapter 4, 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாத்தீங்கன்னா, can you read it in English? Now the Spirit speaketh expressly that in the latter times some shall depart from the faith, giving heed to seducing spirits and doctrines of devils. பார்க்கிறோம், doctrines of devils என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ that is what I told about the birds. அந்த பறவைகள் எதை சொல்லியது? It represents the false doctrines. So கிறிஸ்தவம்ல இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடுருவி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்லப்பட்ட காரியம்தான் இந்த கடுகு விதையின் ஒரு ஓமை. இது மற்ற ஓமைகளை போல அல்ல. 2 வசனம் தான், 31 and 32. இந்த 2 வசனத்துல அந்த கடுகு விதையை குறித்து அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. இதோட எக்ஸ்பிளனேஷனும் இட் இஸ் நாட் பீன் டோல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பட் யூ கேன் டிரைவ் த மீனிங் ஃப்ரம் தி அதர் பேரபிள்ஸ். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பாத்தீங்கன்னா, வழி அருகே விழுந்த அந்த விதைக்கு பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுது. அப்போ கர்த்தருடைய வசனம், அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்க முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகளை தடை செய்கிறது என்று பார்க்கிறோம். மெயினா நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை விட்டே அவங்க போயிடுறாங்க. இது ரொம்ப துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு உவமையை இயேசு சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் 20:32 எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க பாக்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடைசி நாட்களிலே அவர் சொல்றாரு, கிருபையுள்ள வசனத்திற்கும். அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், அதாவது you must grow in the devotion towards the Lord. பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும், I commit you to the word of his grace, கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அப்படியாக அந்த வசனத்தை நம்ம பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த சத்தியத்திலே நாம் நிற்கும் பொழுது, எப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களோ கள்ள போதர்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பர்டிகுலர் பேரபிள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அநேக காரியங்கள் இல்லாவிட்டாலும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக the next thing which we are going to see is the parable of the leaven. நீங்க பாத்தீங்கன்னா, புளித்த மாவை குறித்து ஒரு உவமையை இதே அதிகாரத்துல மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். Okay, 33. Another parable spake he unto them, the kingdom of heaven is like unto leaven, which a woman took and hid in 3 measures of meal, till the whole was leavened. பாருங்க, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வீடுகளிலே என்ன இருந்ததோ அதை வைத்து அவர் என்ன பண்ணாரு, தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். so that they can easily understand the concepts of the kingdom of God.
இந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப ஃபாஸ்டா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இது பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல இது புளித்த மாவா இருக்கிறதுனால இங்கேயும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a false growth என்று சொல்லி பார்க்கிறோம். இட்ஸ் a false growth, the false doctrine என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மஸ்டர்ட் சீடை பொறுத்த வரைக்கும் what God wanted to stress is it's a false growth. அதாவது தவறான விதத்திலே அது பெருகுகிறத பார்க்கிறோம். கடைசியா இந்த லெவன்ல பார்க்கும்போது புளித்த மாவுல பார்க்கும்போது இட்ஸ் a false doctrine creeping into Christendom. இங்க பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்படியாக அந்த மாவு பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். The leaven is a symbol of evil. புளித்த மாவு என்பது எதை குறிக்கிறது என்றால் அது வந்து தீமையான காரியங்களை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 12 பழைய ஏற்பாட்டுல இந்த புளித்த மாவை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பின்பாக அது புதிய ஏற்பாட்டுல என்ன காரியங்கள் என்று சொல்லி நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம தியானிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15 19 உள்ள வசனங்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படல் ஆகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டவர் வந்து இந்த புளித்த மாவை குறித்து எச்சரித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். இது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் புளித்தமா இருக்கக்கூடாது. During Passover it has to be removed from the Jewish homes. புளிப்புள்ள அப்பம் உன்னுடைய வீட்டுல காணப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 34:25 வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 25ஆம் வசனம். எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். பார்க்கிறோம், எனக்கு இடும் பலியை புளித்த மாவோடு என்ன பண்ணக்கூடாது, புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். So it was excluded from sacrifices. The leaven was excluded from sacrifices என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த புளித்த மாவை குறித்து ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஏன் அந்த ஆத்மா வந்து அறுப்புண்டு போவான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த புளித்த மாவுடைய விஷயம் என்ன அப்படிங்கறத புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக what that leaven represents. First is Luke chapter 12 verse 1. லூக்கா 12வது அதிகாரம் முதல் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்க பார்க்கிறோம், மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Let's read in English. Luke 12 verse 1. In the meantime, when there were gathered together an innumerable multitude of people, insomuch that they trod one upon another, he began to say unto his disciples, first of all, beware ye of the leaven of the Pharisees, which is hypocrisy. Okay, first point is beware of hypocrisy.
மாயமாகிய புளித்த மாவு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆத்மா அறுப்புண்டு போவான்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, முதலாவதாக புளித்த மாவு எதை குறிக்கிறதுனா ஹிப்போக்ரிசி, மாய்மாலம் பண்றத ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பாஸ் ஓவர்ல பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், புளித்த மாவை நீங்க எடுத்துடுங்க. அந்த புளித்த மாவு இருந்தா என்ன ஆகும், அந்த ஆத்மா அறுப்புண்டு போவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அந்த நம்ம நினைக்கிறோம் இந்த மாவு புளிச்சா என்ன, புளிச்ச மாவு பரவாயில்ல, புளிச்சாதானே நம்ம இட்லி செய்ய முடியும், புளிச்சாதான் தோசை செய்ய முடியும் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புளிச்ச மாவு எதை குறிக்கிறதுனா இட் ரெப்ரசன்ட்ஸ் hypocrisy, மாயத்தை குறிக்கிறது. The word hypocrite comes from a Greek word hypocrites, HYPOKRITES. அந்த hypocrites என்ற அந்த Greek wordல தான் hypocrite அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், which means an actor. அப்படின்னா அவங்களுடைய சுயமா they will be somebody else. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே என்ன பண்ணிடுறோம், நிறைய வேலைகளை நம்மளே ஹிப்போக்ரிட்டா ஆயிடுறோம். நம்ம உண்மையா ஒருத்தரை நேசிக்க மாட்டோம், ஆனா என்ன பண்ணுவோம், அன்பா பேசுற மாதிரி இது பண்ணுவோம். அவங்க போயிட்டு அப்புறமா அப்பா போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி நேச்சுரல். ஓகே, அந்த மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு அதனால இயேசு நீங்க பாத்தீங்கன்னா அவரோட மலை பிரசங்கத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னாரு, லெட் யூ வேர்ட் பி எஸ் பி எஸ் அண்ட் நோ பி நோ. உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்லது என்றும் சொல்லுங்க. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களை பாத்துக்கிறேன் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்வாங்க. ஆனா ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுல நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுறத பார்த்தா அப்பா இவங்க இருக்கிறாங்கடா, நமக்கு இவங்க பக்கபலமா இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்கும்னா இட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி நம்ம ஃபால்ஸ் ப்ராமிசஸோ மற்றவங்களை ஏமாத்துறது இதெல்லாம் மாயமா. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம். உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, முடியலையா ஜஸ்ட் பி அவே. ஆனா உன்னை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதற்கு விகற்பமா செய்யறது இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. அதுக்காக நம்ம யாரையும் வெறுக்கணும்னு சொல்லல, பட் ட்ரை டு பி genuine as far as possible. His speech and his actions are contrary to one another. This is the character of the hypocrite. Talk is easy, but walk is hard. If you cannot do what you speak, better you don't speak it out. அதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யல அப்படின்னா you are a hypocrite. Better don't say that. I will try. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா வளர்ந்த மூத்த போதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா அநேகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் கூட செய்திகள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்க வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கு செஞ்சிடுறேன்னு அவரு வாக்கு கொடுக்கறதில்ல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் செய்யலன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் பாருங்க சொன்னாரு செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான. இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப், நம்ம ட்ரை பண்ணணும். அதனால தான் நம்ம யாக்கோபுல கூட பார்க்கணும், இன்றைக்கு அல்லது நாளைக்கு நம்ம உயிரோட இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானா. அதனால தான் பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணிடுவாங்க, கர்த்தருக்கு சித்தமானா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் we should be genuine before God. First we should have a genuine heart before God. அந்த யாக்கோபுடைய ஸ்டோரிஸ்ல கூட நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அவங்க அப்பா கண்ணு தெரியாம போயிட்டாரு. அவ்வளோ ஒரு நல்ல பக்தியுள்ள அப்பா யாரு, ஈசாக். அவருக்கு ஒரு 20 வருஷம் ஜெபம் பண்ணி கிடைச்ச பிள்ளைங்க தான் யாக்கோபும் ஏசாவும். they were twin children. ஆனா இந்த யாக்கோபு என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் நான் தான் ஏசான்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல. அவர் கேட்கிறாரு, நீ என்னப்பா, நீ உன்னுடைய குரல்ல பார்த்தா யாக்கோப் மாதிரி. இல்லப்பா நான் ஏசாதான் சொல்லி ஏமாத்துறான். இட்ஸ் a hypocritical nature. ஸோ அதனால அவனுடைய வாழ்க்கையில் அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ God wants that hypocritical nature to be removed from our lives. அதனால நம்ம உண்மையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமே. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நீங்க உங்ககிட்ட தப்பு இருக்கா, தவறான காரியங்கள் இருக்கா, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே என்னால இந்த பர்டிகுலர் காரியங்களை ஓவர் கம் பண்ண முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு
ஜெபாவியை கொடுப்பாரு, நம்ம கிருபையை கொடுப்பார், நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குவார். Jesus want his disciples to be beware of the yeast. It's like effect of this people. இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும், உள்ள இருக்கிறது தெரியவே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரெட் எல்லாம் ஏற்படுறது அந்த ஈஸ்ட் வச்சுதான். அது ரொம்ப சின்னதா இருக்கும், அதன் மூலமாக அது கெட்ஸ் பஃப்ட் அப். அதே மாதிரி பெருமை உள்ள இருக்கும் பொழுது தெரியவே தெரியாது. அது ஆனா ஒரு நாளைக்கு என்ன ஆகும், பஃப் ஆகி அது வெளியில வரும். நெபுகாத்நேசர் என்ன சொன்னா, இது என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு என்று நான் கட்டின மகாபாபிலோன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்களுடைய அந்த அந்த சொல்ல அந்த வார்த்தை அவங்களோட வாயில இருக்கும் பொழுதே, நெபுகாத்நேசரை குறித்து தானியேல் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வாயில அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யம் உன்னிடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அவன் 7 years he was grazing he was eating the grass. மிருகத்தை போல ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ த அன்காட்லி வேஸ் ஆஃப் பீப்புள் லைக் ஏரோதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே he wanted to take the glory for himself. அவன் புழுப்புழுத்து இழந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஹிப்போக்ரிட்ஸ்னால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வஞ்சிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். They were not to be influenced by the wrong teaching and hypocrisy of the Pharisees and Sadducees. அந்த நாட்கள் இந்த பரிசேயர் சதுசேயருடைய மாய்மாலம் பயங்கரமா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் மாயக்காரன்னு அவர் பேக்ல எல்லாம் சொல்ல, டைரக்டாவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள கடிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So like his hypocrisy begins very small but grows quickly and quietly. என்ன, அது சீக்கிரமாக மறைவாக அது இதுவாகுது, ஆனா ஃபாஸ்ட் growth. அததான் நம்ம இந்த ஈஸ்ட் குறித்து நம்ம படிக்கிற லெசன் என்னன்னா, இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த புளித்த மாவு என்ன பண்ணாவா, அந்த ஸ்திரீ அடக்கி வைக்கிறா, அது முழுவதும் என்ன ஆயிடுது, புளிச்சிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஹிப்போக்ரிசி ஒருத்தரோட இதுல இருந்ததுன்னா அது கடைசியில அவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுதுன்னு பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிவேர் ஆஃப் த லெவன் என்று சொல்லி சொல்றாரு, which is hypocrisy. That is the first point. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், ஏன் why that leaven has to be removed from our homes. அந்த புளித்த மாவை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, மத்தேயு 16:11-12 நீங்க வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். Let somebody read in English, Matthew 16:11-12. How is it that ye do not understand that I spake it not to you concerning bread, that ye should beware of the leaven of Pharisees and of the Sadducees? Then understood they how that he bade them not beware of the leaven of bread, but of the doctrine of the Pharisees and of the Sadducees. Here we see the doctrine of the Pharisees and the Sadducees. அதாவது பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய அந்த உபதேசம், அவருடைய உபதேசங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கிறோம், ஆயக்காரரும் பரிசேயரும் என்ன பண்றாங்க, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. பரிசேயர் அந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் ஃபாலோயிங் த லார்ட், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே வழிய உண்மையா ஆத்மார்த்தமா கடவுளை கும்பிடணும் அப்படிங்கறதுல அவங்க என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த ஓமையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கால எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பரிசேயர் சதுசேயர் ஜெபம் பண்ண போனாங்க இல்லையா, லூக்கா 18வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்னை கிருபையாயிரும் என்றான். இங்க பாக்குறோம், இது ஆயக்காரன் சொன்னாங்க. ஆனா பரிசேயருடைய டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள், first you should know what sort of people they are. 10, 11, 12 நம்ம வாசிக்கும் பொழுது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். See what's made Jesus to say beware of the leaven.
அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லும் பொழுது, இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டியது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா சொன்னார். அந்த உபதேசம் எதை குறிக்கிறதுனா அவருடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நான் ஒழுங்கா இருக்கிறேன், அவன் ஒழுங்கா இல்லை. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கணும்? விடுதலை கொடுக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம தசமபாகம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த ஆயக்காரனை போல நான் இல்லைன்னு சொல்லும் பொழுது God never confirmed this person to be righteous person. இங்க 18-14 பாருங்க, அவனால இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இவர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல போல இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாலும் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இப்பதான் வந்திருக்கிறார் ஆண்டவர் கிட்ட, இப்பதான் வராங்க. So you should always give time for the sinners to get repented and then they will also follow the Lord. இங்க பாத்தீங்கன்னா முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பாங்க. இன்னைக்கு வேணா அவங்க பாவியா இருக்கலாம், ஆனா அவங்க ரிப்பெண்ட் ஆகி வரும்போதே அவங்களோட போய் இந்த பாரிசி என்ன பண்றாரு? கம்பேர் பண்றாரு. நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், இப்ப எல்லாம் செஞ்சாரு. ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் அவனை போல இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு? இவர் செஞ்சது எல்லாத்துடைய பலனை அவர் இழந்து போறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையார்கள். பரிசேயரை குறித்து அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு போதனை செய்து கொண்டிருப்பாரு, அவரை எப்படியாவது பேச்சில் அகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு they had the spirit of accusation. First they had the spirit of self righteousness. தங்களே சுயநீதியாக தங்களே நீதிகரிக்கிறது. அப்புறம் this Pharisee was comparing himself with others. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது. மூன்றாவதாக spirit of accusation. இயேசுவை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவருடைய வார்த்தையில எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அநேக சந்தர்ப்பங்கள் நீங்க வேத வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த பரிசேயர் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொல்லி. அதனாலதான் அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரு, beware of the leaven. அந்த புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த புளித்த மாவு கொஞ்சம் புளித்த மா அந்த ஃபுல்லையும் அந்த எல்லாத்தையும் அந்த புளித்த மா உப்ப பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அதனால beware of the doctrine of the Pharisees and Sadducees. அந்த உபதேசத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நாட்கள்ல கூட அப்படிப்பட்ட ஸ்பிரிட், self-righteousness, spirit of self-righteousness, the spirit of accusation, the spirit of comparison, இதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை இன்னும் உண்மையாக பின்பற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்கள். 1 Corinthians chapter 5 verses 6 to 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஆண்டவர் புளித்த மாவை குறித்து சொல்லியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். Here leaven is a picture of sin. பாவத்தை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத காரியமா இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் he is very much annoyed with the people who sin in the church. தேவ சபையில பாவம் ஒரு புளித்த மாவாக இருக்கிறது. அதை நிச்சயமாக அது அகற்றப்பட வேண்டாம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு பழைய ஏற்பாட்டுல, அப்படிப்பட்ட ஆத்மா என்ன ஆகும்? அறுப்புண்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஏன் அந்த புளித்த மாவு இருக்கக்கூடாது? புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, புளித்த மாவு பாவத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக புளித்த மாவு எதை குறிக்கிறது? ஹிப்போக்ரசி, மாயமாகிய புளித்த மாவு. இரண்டாவதாக பரிசேயர் சதுசேயருடைய உபதேசமாகிய புளித்த மாவு, அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மூன்றாவதாக பாவமாகிய புளித்த மாவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். See, it is small but it is very powerful. Sin
that leaven, it starts with in a small portion, but it grows in a big numbers. Okay, it is small but powerful. It works secretly. It puffs up the dough and it spreads. The sinning church member in Corinth was like a piece of yeast. அந்த கொரிந்து சபையில இருக்கிற அந்த ஒரு மெம்பர் தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆகாம் இருந்ததுனால அந்த பாளையம் முழுவதுமாக தீட்டுப்படப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோசுவா கேட்கிறாரு, நீ சொல்லுப்பா யார் இந்த பாவத்தை பண்ணீங்கன்னா, அவர் தானா வந்து அந்த பாவத்தை அறிக்கை பண்ணவே இல்லை. கடைசியில சீட்டு போட்டு கோத்திரமாக வீடுகளாக அப்படி குடும்பமாக வராங்க. கடைசியாக அந்த ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான். அந்த ஒரு பாளையத்துல ஒருவனுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த பாளையமே தீட்டுப்பட்டது. அதே மாதிரிதான் சபையில ஒரு மெம்பர், one member of the person, church is going to commit sin, it is going to spread. எப்படி ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து பரவி கிரியை செய்கிறார், அதே போல பாவம் வந்து மற்றவர்களுடைய நன்மையை கெடுக்கிறது. அதனால்தான் ஒரு பாவி அநேக நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி இன்னும் டீட்டெயிலாக இங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 7-8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்க பாக்குறோம் அந்த என்ன பாவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துர்குணம் பொல்லாப்பு. அந்த பாவம் என்ன பாவம் அப்படிங்கிறது இங்க எழுதப்பட்டிருக்கு. துர்குணம் பொல்லாப்பு இது நம்மளை விட்டு நம்ம அகற்ற வேண்டும். அப்போ புளிப்பில்லாத அப்பமாகிய துப்புரவு உண்மை இது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:21 எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ அநேக டாக்டரின்ஸ் இருக்கு, மாயமான காரியங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு. அப்போ இதுல எப்படி நாம் வாழ்வது, தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எச்சரிக்கையோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Prove all things and hold on to that which is good. That is what is written in 1 Thessalonians 5:21. எல்லாவற்றையும் நம்ம சோதித்து பார்க்கணும். நலமானதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அந்த பூரண உபதேசத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரின் திருவிருந்து என்ற பாடலை நம்ம எடுத்துக்கொள்வோம். நாம் பாடி நாம் முடிப்போம். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அதை இருந்து நம்ம வந்து திருவிருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த வசனம் வருகிறதுனால, துப்புரவு உண்மை என்று வருகிறதுனாலே அந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸை நம்ம பாடி ஜெபித்து முடிப்போம். பொல்லாப்பு Oh
கர்த்தாவே இந்த புளித்த மாவை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே அநேக சத்தியங்களை ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. பறவைகள் வந்து அதை ஆண்டவரே அப்பா வந்து தங்கி ஆண்டவரே அப்பா பொல்லாத காரியங்கள் ஆண்டவரே இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தாவை எச்சரிக்கையா இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் நிலைநிறுத்த ஆண்டவரே தவறான போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்போல புளித்த மாவை எங்களுடைய ஆண்டவரே இல்லங்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்த, எங்களுடைய இருதயத்தை விட்டு அப்புறப்படுத்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவையான கிருபையை தருவீராக. மாயமாகிய புளித்த மாவை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையாய் ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். யூதாஸ் காரியோத்து ஆண்டவரே அப்பா 12 ஒருவனாய் இருந்து ஆண்டவரே முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்படி இல்லாத படிக்க ஆண்டவரே இயேசுவே உண்மை போல நீ சொன்னீரப்பா சிநேகிதனே என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரையும் அப்பா முடிவு பரியந்த மனத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லிடப்பா. என்னுடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை மாயமற்றதாய் இருக்க ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் மாயமற்றதாய் இருக்க, என்னுடைய பேச்சு மாயமற்றதாய் இருக்கும்படியாக நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யும் அப்பா. அந்த ஆயக்காரனை பார்த்து நான் அவனை போல அல்ல என்று சொல்லி ஆண்டவரே மற்ற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்பிரிட் எங்களுக்குள்ள வேண்டாம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த அக்யூசிங் ஸ்பிரிட் ஆண்டவரே உங்களிடத்துல எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அந்த பரிசேயர்கள் இருந்தார்கள் அப்பா. அப்படி இருக்கக்கூடாது கர்த்தாவே அப்பா. செல்ஃப் ரைச்சியஸ் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆண்டவரே டாக்டரின்ஸ் ஆண்டவரே அவருடைய அந்த பரிசேயர் சதுசேயருடைய காரியங்கள் மாயமான காரியங்கள் எங்களுக்குள்ள வராதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. போல கர்த்தாவே இந்த பாவமாகிய புளித்த மாவை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது கர்த்தாவே. துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. நல்ல குணம் எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. துப்புரவு உண்மை அந்த என்ற ஆண்டவரே அந்த நல்ல குணத்தோடு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நாங்கள் சமாதானத்தோடும் இந்த சந்நிதியில காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. பரிசுத்தத்தோடு இந்த சந்நிதியில காணப்பட வேண்டுமே. Prove all things and hold on to that which is good என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. 1 Thessalonians 5:21 எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே, 1 தெசலோனிக்கேயர் 5:21 எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாங்கள் பிடித்துக்கொள்ள ஆண்டவரே அழைப்பை நாங்கள் காத்துக்கொள்ள, கிருபையை காத்துக்கொள்ள, ஜெபாவியை காத்துக்கொள்ள, வேதத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. சகல பரிசுத்தவான்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா உடைய கிருபைக்குள்ளாக ஊழியர்களை நீர் ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்ற வார்த்தையின் படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த ஆண்டவரே நத்தானியேலை பார்த்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னீரப்பா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஆண்டவரே கொஞ்சம் தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் உம்முடைய கிரியைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக, உம்முடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படியாக நீர் இன்னும் ஆண்டவரே அப்பா வல்லமைகளை, வரங்களை தந்து, கிருபைகளை தந்து உம்முடைய ஊழியர்களையும் குடும்பங்களையும் விசுவாசிகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரே அப்பா இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆகும்படி நீர் உதவி செய்யும் அப்பா. ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வேண்டாம் ஆண்டவரே, ஃபால்ஸ் growth வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னீரப்பா. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொன்னார், போகாதீர்கள் என்று சொன்னீரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகை சமயமா இருக்கிற இந்த நாட்களிலே தெளிந்த புத்தியை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டையில வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். துதி கனமாகி மகிமையுமகே ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமகே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இடக்கைகளினாலும் முடி சுற்றி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் ஒரு வயதை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். Praise the Lord. Thank you. God bless you all.